சொல்றேன். அவமானப்பட்டு அந்த மாணிக்க கையால அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாருப்பா. என்னது? மாணிக்கம் போஸ் அடிச்சிட்டாரா? ஆமா, அடிச்சா. எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க. அந்த மாமியார்காரி சரவ கேவலமா பேசினா. நான் பேச அவ பேச பிரச்சனை பெருசாகி சத்தம் கூடி போச்சு. அம்மா நீ எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி சும்மா கையை நீட்டேன். அதுக்குள்ள மாணிக்க வந்து அடிச்சிட்டான். நம்ம சரோ எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருச்சு. அப்புறம் என்ன? சம்பந்தம் பண்ண இடத்துல கை கலப்பா கேவலமா இல்ல. இதெல்லாம் நல்லவா இருக்கு. எனக்கு மட்டும் நல்லா இருக்கா? நான் என்ன பிரியப்பட்டு கேட்டு உதவ வாங்கிட்டு நிக்கிறேனா? அந்த ராஜமும் பேசுற பேச்சுக்கு ஏய்யா அந்தமா சுபாவம் உனக்கு தெரியாது? அவங்க தான் பேசுனாங்கன்னு எதிர்த்து பேசி காரியத்தை குட்டிச்சோர் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. உனக்கு பொண்ணாத கோபம் ஐயா, கோபம். உன்னோட அடக்க முடியாது ஆத்திரத்தினால்தான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு. இப்ப பேசி நீ பிரச்சனை போய் சரோட வாழ்க்கையை குட்டிச்சு வர பெறட்டு. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏப்பா வீடு தேடி போன உங்க மாப்பிளைய அந்த ஆள் கை நீட்டி அடிச்சிருக்கான். கூட பிறந்தவ சரோ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் நீங்க நினைக்கல. ஆனா இப்பவும் என்னையும் இவரையும் தான் திட்டுறீங்க. ஏப்பா தெரியாம தான் கேக்குறேன். இவரே என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? அப்பா இங்க பாருங்க, நீங்க வேணா சரோ புருஷனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. உங்களுக்கு எப்பவுமே அந்த ஆள் தான் வசதி. ஆனா மாமா இந்த வீட்டு நாய்க்குட்டி சொல்ற வேலையெல்லாம் செய்யற எடுபடி ஆளு. அப்படித்தானே? என்னப்பா நியாயம் பேசுறீங்க? நீ எந்த நாள் கை கிட்டக்க இருந்தாவே மரியாதை கம்மி தான். நம்ம எங்கேயாச்சும் கண்காண தூரத்துக்கு போயிடலாம். நம்ம யாரும் மூஞ்சில முழிக்க தேவையில்லை. நமக்கு இந்த சொந்தக்காரங்க சங்காத்தமே வேணாம். எங்கேயாச்சும் வெளியூர்ல போய் பிச்சை ஏதாவது பிடிச்சிக்கலாம். என்னையா புரியா பேசிட்டு இருக்கிறேன்? நீங்கள் இப்படி பேசுற நான் எங்கேயா போவேன்? எனக்கு என் குழந்தைகள் எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் திறந்தன ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். என் 5 பொண்ணுகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு கனவு கண்டேன். இந்த 2 பொண்ணு கல்யாணத்திலேயே என் நிம்மதியா Ha ha ha!